மக்களே, நம்ம வீட்டால் நம்ம என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கோம், மரங்கள்லாம் வச்சுருக்கோன்னு உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவை போடுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒட்டு மாங்காங்க. இது சில பேர் வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒட்டு மாங்காய். இது இப்போ வந்து மாங்காய் சீசனால் நிறைய காய்ச்சிருக்குங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடிங்க. இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா மாதுளங்கன்றுங்க. இது இப்போ சின்ன செடியாக இருக்குது, இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இந்த கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்குங்க போட்டிருக்கோம். இதெல்லாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு பாருங்கள். இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா உடம்புக்கு நல்லதுக்கு, நம்ம கண்ணுக்கெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரை சாப்பிட்டா. இது பார்த்திங்கன்னா மக்களே, இது வந்து பெருநெல்லி மக்களே. அது இன்னும் இப்படி ஒரு வருஷம் ஆகுது காய்க்கிறதுனா, இன்னும் ஒரு வருஷம் ஆகும். இப்போ தான் கண்ணாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மக்களே, இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா மருத்துவ குணம் உள்ளது. வயிறு புண்ணு, இந்த வாய்ப்புண்ணு உள்ளவங்களாம் இதை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டா அவ்வளோ கிளியர் ஆகிடும். இது மிளகாய் செடி மக்களே. சும்மா இது நம்ம நாட்டு மிளகாய் தான் பாருங்கள். சும்மா கம்மியாக தான் காய்ச்சிருக்கு. அதிகம் பயிரிடலை, கம்மியாக தான் பயிரிட்டுருக்கும் பாருங்கள். இதுதான் வாழை மக்களே. பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் ஏரியாவில் பூவம்பழம்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு தார் தான் விட்டுருக்கு. இப்போ தான் மொதல் டைமாக விட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மக்களே சுண்டைக்காய் செடி மக்களே. பாருங்கள், சுண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா சுண்டைக்காய் செடி மக்களே. இது வந்து கமலா ஆரஞ்சு மக்களே. பாருங்கள், கமலா ஆரஞ்சு. இங்கே பாருங்கள், ஒரு காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே உள்ளேலாம் காய்ச்சிருக்கு, சின்ன சின்னதாக இருக்குது. கமலா ஆரஞ்சு மக்களே. இது பார்த்திங்கன்னா பசலைக்கீரை மக்களே. இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மக்களே. இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோது ஆரோக்கியமானது பசலைக்கீரை பாருங்கள் மக்களே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கத்திரி செடி பாருங்கள். நாட்டு கத்திரி தான் அதெல்லாம் பாருங்கள். தருக்கு பாருங்கள். இப்போலாம் அதிகம் பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஹைப்ரிட் உள்ளது தான் அதிகம் விற்கிறாங்க. இது மாதிரி நாட்டு கத்திரிக்காயெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள். இதோட கலரே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் மக்களே. இது பாருங்கள், இது வந்து இந்த மொந்த வாழை, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த வாழை பாருங்கள். சரியாக காய் விடலை, அப்படியே இதாக இருக்குது மக்களே. இதை பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் மக்களே. பாருங்கள், காய் வச்சுருக்கு பாருங்கள், சப்போட்டா காய். இது பாருங்கள் மக்களே, இது வந்து நீலக்காயின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நீலக்காயின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் புளிக்கும், பார்த்திங்கன்னா ஓவராக புளிக்கும். ஆனால் பழுத்துட்ட பழம் நல்லாயிருக்கும் மக்களே. இது வந்து பரங்கிக்காய் பழுத்து போயிருக்கு. இது வந்து விதைக்காக நாங்கள் போட்டுட்டோம். அதனால் இது வந்து மறு வருஷம் நம்ம இதோட விதையை எடுத்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடியெல்லாம் இந்த காராமணி பயிர்னு சொல்லுவோம்ல, அது மக்களே அந்த செடி. மக்களே, இந்த மாங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து பங்கடாம்பள்ளி மாங்காய் மக்களே. பாருங்கள், இது பங்கடாம்பள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில் வந்து. இது நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள். இதோட பழம் ரொம்ப அருமையாக இருக்கும் மக்களே. பழுத்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட. இது மக்களே, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கும்புட்டி பழம்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். தர்பூசணி இருக்குல்ல, அந்த வகையை சார்ந்தது தான் இது. ஆனால் இது வந்து நாட்டு கும்புட்டிங்க. அது நல்லாயிருக்கும் சாப்பிட, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இன்னும் பழுக்கலை, இன்னொரு எப்படியும் ஒரு வாரத்தில் பழுத்து. இது அந்த கும்புட்டி பழத்தோட பிஞ்சு, இதான் கும்புட்டி பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நாட்டு கத்திரிக்காய்ங்க இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி மக்களே. பாருங்கள் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கொத்தவரங்காயை. சாம்பாருக்கு, புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. இந்த சின்னதாக இருக்குது, இது என்னென்னு தெரியுதுங்களா? இதான் தும்புட்டிக்கான்னு சொல்லுவாங்க மக்களே. இதை பார்த்திங்கன்னா இதை வந்து பறித்து ரெண்டாக கட் பண்ணி நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு வத்தல் மாதிரி உள்ளது தான். இதுதான் நம்ம வீட்டு குளம். விவசாயத்துக்கு இதில் தான் தண்ணி எடுத்துக்குவோம் நாங்கள்.
ஹாய் மக்களே, பாருங்கள் இது வந்து இதான் செந்தூரா மாம்பழங்க, செந்தூரா மாங்காய். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பழம் மாதிரியே தெரியுது, ஆனால் பழம் கிடையாதுங்க. இதெல்லாம் எல்லாமே காய், இன்னும் பழுக்கலை, எதுவுமே பழுக்கலை, ஆனால் பழம் மாதிரியே இருக்குது பாருங்கள். பார்த்து பாருங்கள், மரம் ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோயில். மக்களே இது என்ன மாங்கான்னு தெரியுமா மக்களே? பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். இப்போ எல்லாமே மாங்காய் சீசனுங்கிறதுனால நிறையா காய்ச்சிருக்கு மக்களே. பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் மக்களே. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரிமோனியா மக்களே. இந்த மாங்காய்க்கு பேர் வந்து ரிமோனியான்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் பயங்கரமாக புளிக்கும். ஆனால் பழம் வந்து நல்லாயிருக்கும், பழுத்துட்டா பழம் சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மக்களே எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான் மக்களே. எல்லா விவசாயம் காய்கறிகள் அனைத்தும் இங்கே பயிரிடுவாங்க. அதே மாதிரி சவுக்க, முந்திரி, தைல மரம், பனைமரம் எல்லாமே இங்கே அது ஜாஸ்தி. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் புடலை செடி. போட்டு இப்போ ஒரு 10 நாள் தான் ஆகுது. இனிமே தான் இதுக்கு வந்து கம்பெல்லாம் கொடுத்து கட்டினா மேலே கொடி மாதிரி ஓடி காய் காய்க்கும். எப்படின்னு ஒரு 20 நாளில் காய் காய்ச்சிடும். இது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காய் நீட்டாக இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட 4 அடி 5 அடி வரையும் இது வளரும். இது இந்த புடலை இது எல்லாமே கத்திரி தான். ஹாய் மக்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.